ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணபிரான் அருளிச் செய்தபடி மார்கழி முழுவதும் எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் பண்ணுகிற பாக்கியம் இனி 2 நாளில் நமக்கு கிடைக்கப் போகிறது. இதனால் நாம் சந்தோஷத்தை அடைய வேண்டும். ஏனென்றால் அந்த எம்பெருமான் நமக்கு பல உபகாரங்களை செய்து அனுகிரகித்துள்ளான் என்று சுவாமி தேசிகன் காண்பித்தருளின பாசுரத்தை இன்று நாம் அனுபவிப்போமாக. ஊன் தந்து நிலனின்ற உயிரும் தந்து ஓர் உயிராகி உள்ளொளியோடு உறைந்த நாதன் தாம் தந்த இன்னுயிரை எனதென்னாமல் நல்லறிவும் தந்து அகலா நலமும் தந்து தான் தந்த நல்வழியால் தாழ்ந்தவென்னை தந்தனக்கே பரமாகத்தானே எண்ணி வான் தந்து மலரடியும் தந்து வானோரு வாட்சிதர மன்னருளால் வரித்திட்டானே. அமிர்தரஞ்சினி என்கிற தேசிக பிரபந்தத்தில் 32வது பாசுரம் இது. உபகார சங்கிரகம் இது. சில ரகசியங்களில் 16வது, அதாவது ரகசியத்ரய சுடகம் திருமந்திராதிகாரத்திலே இந்த பாசுரம் கொண்டாடப்பட்டுள்ளது. லோகத்துல எல்லாருக்கும் ஒரு எண்ணம் உண்டு, இந்த சரீரம் நமது, நம்மளே இந்த சரீரத்தை பெற்றுக்கொண்டோம், எல்லாம் நாமே செய்கின்றோம், நம் கர்மாதீனமாக இந்த உடல் நமக்கு வந்து சேர்ந்தது, நாம் இனி நல்லது செய்ய வேண்டும் என்றெல்லாம். ஆனால் இந்த சரீரம் பெறுவதற்கு காரணம் யார்? நாம் கேட்டால் அந்த சரீரம் நமக்கு வந்து விடுமா? எல்லாம் நம் இஷ்டமாக செய்ய முடியுமா என்று நாம் சிந்திக்கவே மாட்டோம். அதற்காக ஆச்சாரிய சார்வபௌமரான சுவாமி தேசிகன் பாருங்கோள், நாம் எம்பெருமானுக்கு செய்கிற கைங்கரியத்தை காட்டிலும் அந்த எம்பெருமான் நமக்கு செய்கின்ற உபகாரம் பல என்று இந்த பாசுரத்தின் மூலமாக அருளிச் செய்கிறார். பாசுரத்தினுடைய தாற்பயத்தை முதலில் பார்ப்போம். நாம் தரித்து கொண்டிருக்கிற சரீரத்தை நாராயணன் தான் கொடுத்தான். அதன் ஆத்மாவாக நித்தியமான ஜீவனை வைத்தான். அந்த ஜீவனை வைத்ததும் அல்லாமல் தானே பிராட்டியோடு அந்தர்யாமியாக நித்தியவாசம் பண்ணுகிறான். அந்த ஜீவன் தான் சுதந்தன் என்று பிரமிக்காதபடி அவனுக்கு நல்ல ஞானத்தையும் கொடுத்து, நான் சுதந்திரன் அல்லன், நான் எம்பெருமானுக்கு சேஷபூதன், அவன்தான் சேஷி என்பதாக செய்வித்தான். அதனால் வரும் அளவில்லா ஆனந்தத்தையும் கொடுத்தருளினாள். அதன் பிறகு சரணாகதி பரிநியாசம் என்று சொல்லப்படுகிற அந்த ஞாச வித்தியின் மூலமாக அவனுடைய பாரத்தை, அதாவது பொறுப்பு பெருமாள் ஏற்றுக்கொள்கின்றான். அதன் பிறகு சரீரம் கழிந்ததும் அந்த ஜீவனை மோக்ஷம் என்கிற பரமபதத்துக்கு அழைத்து செல்கிறான். பிறகு தன் அழகான திருவடிகளில் கைங்கரிய பாக்கியத்தை கொடுக்கிறான். முக்தர்களோட இந்த ஜீவனை சேர்ப்பித்து அமிதமான ஆனந்தத்தை அனுபவிக்கும்படி செய்கிறான். இம்மாதிரி எம்பெருமான் சங்கல்பித்துக் கொள்கிறான், என்னே அவன் செய்யும் உபகாரம் என்று இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். விரிவான பொருளை பார்க்கும் பொழுது, ஊன் தந்து நிலனென்ன உயிரும் தந்து, ஊன் என்றால் சரீரம். இந்த சரீரத்தை எம்பெருமான் எதற்காக கொடுக்கிறான்? ஆசீதிதம் தமோபூதம் அப்பிரஜாதம் அலக்ஷணம் சங்கிப்ச புராலோகான் மாயையா ஸ்வயமேவகி என்று இருட்டாயிருக்கிற அந்த மகா பிரளயத்துல ஜடப்பொருளைப் போலவே கிடைக்கின்ற இந்த பிராணிகளை பார்த்து எம்பெருமான் மனம் வருந்தி பரம கிருபையாலே கரண கலேபர பிரதானம் பண்ணினான். அதாவது இந்திரியங்களையும் சரீரத்தையும் தந்து அனுகிரகித்தபடி. தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் அஜித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூனவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலேவர யோகம் விதரசி விஷசீநாத கருணேத்துவம் என்று அருளிச் செய்த விஷயத்தை நாம் ஸ்மரிக்க வேண்டும். சரீரத்தை கொடுத்து அதன் பிறகு ஸ்திரமான ஜீவாத்மாவையும் கொடுத்து அதுக்கு நித்தியத்துவமும் தந்தருளினான். உபனிஷத்து நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் என்று ஜீவர்களுடைய நித்தியத்துவத்தை சொல்லுகிறது. அதன் பிறகு ஓர் உயிராகி சரீரத்தை கொடுத்தான், ஜீவாத்மாவையும் கொடுத்தான். அந்த எம்பெருமானே அத்விதீயமான ஆத்மாவாய், அதாவது அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானா ஆகும் சர்வா ஆத்மா எஸ்ய பிருத்திவி சரீரம் எஸ்ய ஆபஷரீரம் இத்தியாதிகளில் படியே சர்வத்துக்கும் அந்தராத்மாவாக திகழ்கின்றான். உள்ளொளியோடு உறைந்த நாதன். எவ்வளவு அழகாக சுவாமி தேசிகன் தெள்ளத் தெளிவாக ஆழ்வார்களுடைய சித்தாந்தத்தை, நம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தையும் காண்பிக்கிறார். நமக்கு அந்தராத்மாவாக பெருமாள் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவன் எப்படி இருக்கிறான் என்றால்,
சரீரத்துக்குள்ளே காந்தியோட தேஜஸ் என்றபடி உறைந்த நாதன். அங்குஷ்ட மாத்திரா புருஷோந்தராத்மா சதா ஜனானாம் ஹிருதயே சந்நிவிஷ்டா என்று ஜோதிஷாம் ஜோதிகி என்றெல்லாம் அந்த கட்ட விரல் அளவிலே பெருமான் எப்பொழுதும் நம் ஹிருதயத்தில் எழுந்தருளி இருப்பான். ஜோதிஸ்வரூபமாகவே இருப்பான். ஆக சேதன அச்சேதனங்களுக்குள்ளே தேஜப்பிராயமான அந்த தர்மபூத ஞானத்தோடு தனக்குள்ள ஒளியோடும் அது மட்டுமல்லாமல் ஞானானந்த ஸ்வரூபமான விக்கிரகத்தை ஸ்வப்பிரபாபூதையான பிராட்டியையும் சொல்லுகிறது என்ற, அதாவது பிராட்டியோட எம்பெருமான் எப்பொழுதும் சேவை சாதிக்கிறான் என்றபடி. பிரபாவான் சீதையா தேவியா என்று ரகுவீர கத்தியத்தில் அருளை செய்துள்ளார். இதனால் எம்பெருமானுடைய சுவாமித்துவமும் ஸ்ரீயப்பதித்துவமும் சர்வ சரீரத்துவமும் சொல்லப்படுகிறது. தாம் தந்த இன்னுயிரை தனதென்னாமல், எல்லாவற்றையும் எம்பெருமான் கொடுத்த பிறகு அந்த ஜீவன் எல்லாம் நானே, எனக்கு எல்லாம் இருக்கு, நான் யாருக்கும் பரதந்திரன் அல்ல, நான் சர்வதந்திர சுதந்திரன் என்று பாவித்தால் இது அவனுக்கு மோட்சமே கிடைக்காது, எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்காது. இதுவா எம்பெருமானுக்கு உகப்பு? அவர்களை அழிந்து போவதற்காகவா எம்பெருமான் இந்த கரண கலேபரங்களை கொடுத்தான்? இல்லை அல்லவா? அதற்காக தாம் தந்த இன்னுயிரை தனது என்று எண்ணாமல். அதாவது இங்க ஒரு சின்ன விஷயத்தை பிரஸ்தாவிக்கிறேன். விஸ்வகுணாதர்ஷ சம்பு என்கிற ஒரு காவியம் வெங்கடாத்வரி என்கிற பிரசித்த கவியால் இயற்றப்பட்டது. அதுல கிருஷானு விஸ்வாவசு என்கின்ற 2 கந்தர்வர்கள். கிருஷானு நம்ம போல எல்லாமே தோஷமாகவே அவன் பார்த்து கொண்டே இருப்பான். விஸ்வாவசு என்பவன் குணங்களையே சொல்லுவான். கிருஷானு பெருமாளை நிந்திக்கிறான். இந்த லோகத்தில் ஜீவர்களுக்கு கருச்சரணாதிகளை கொடுத்து அவர்களை கஷ்டப்படுத்துகிறான் என்றெல்லாம் தோஷங்களை சொன்னான். அதற்கு பதிலாக விஸ்வாவசு, என்னப்பா எவ்வளவு உபகாரம் எம்பெருமான் செய்து அருளுகிறான், இவையெல்லாம் அவனை அடைவதற்காகவே தான. கிளேச தியாக கிருத்தே அர்ப்பித்தேன கரணவியூகேன தேகேன என்றும் சாஸ்திரம் பூரி நிஜஸ்வரூப மதையே ஸ்வாராதனார்த்தம் புகு என்கிற ஸ்லோகங்களினால் எம்பெருமான் பண்ணுகிற உபகாரங்களை ஸ்மரிக்க செய்கிறான். இவ்வாறாக ஊன் தந்து நிலனென்ன உயிரும் தந்து ஓர் உயிராகி உள்ளொளியோடு உறைந்த நாதன் தாம் தந்த இன்னுயிரை எனதென்னாமல் நல்ல அறிவும் தந்து அகலா நலமும் தந்து, அதாவது நல்ல புத்தியை கொடுத்து எம்பெருமானை எப்பொழுதும் பிரியாதபடியாக ஆனந்தத்தையும் கொடுத்து, அதன் பிறகு தாம் தந்த நல்வழியால் தாழ்ந்த என்னை, இந்த அகிஞ்சனான எனக்கு, சேதனனான எனக்கு பிரபத்தி சரணாகதி பரண்யாசம் என்கிற நல்ல உபாயத்தினால் தன்னுடைய சரணாரவிந்தங்களிலே வணங்கின என்னை ஓமிதி ஆத்மானம் யுஞ்சீத என்று சொல்லும்படியாக தந்தனக்கே பரமாக தானே எண்ணி அவனை ரட்சிப்பது காப்பது தனக்கே பொறுப்பாக தானே அந்த எம்பெருமானை பாவித்து கொண்டு அகம் பீஜப்பிரத பிதா என்று அந்த நிருபாதிக பிதாவாக எண்ணி ஜீவனை காப்பது என்னுடைய கடமையாக எம்பெருமான் எண்ணுகிறான். வான் தந்து மலரடியும் தந்து அதற்கு பிறகு மானம் பிரதீபமிவ காருணிகோததாதி என்று இந்த தேகாவசானத்தில் பரமபதத்தை அருளுகிறான். அங்கு அனுபாவியமான பூவார்கழல்களை அனுகிரகித்து வானோர் வாட்சிதர மன்னருடால் வரித்திட்டானே, அதாவது நித்தியசூரிகளுடைய வாட்சியான கைங்கரியத்தையும் கொடுக்கைக்கு திருடமான கிருபையால் பிராட்டியாலும் மறுக்க ஒண்ணாத கிருபையால் நம்மை வரித்து அங்கீகரித்து அனுகிரகித்தருளுகிறான் அந்த எம்பெருமான் என்று தயாநாதருடைய அத்யுதமான உபகாரங்களை சுவாமி தேசிகன் நமக்கு இந்த பாசுரத்தினால் தெரிவித்துள்ளார். வாஸ்தவமாக அஷ்டாட்சர மகாமந்திர பிரதிபாத்தியமான அர்த்தங்களை ஆச்சாரியின் மூலமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி தேசிகனுடைய இந்த பாசுரத்திற்கு திருமங்க மன்னனுடைய பாசுரம்தான் மூலமாக விளங்குகிறது. ஊனிடை சுவர் வைத்தென்பதூன் நாட்டி உரோமம் வேந்து உண்பது வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது புந்தன் சரணமே சரணமென் இருந்து தேனுடை கமல திருவினைக்கரசே திரைகொள்மானிடுங்கடல் கிடந்தாய் நானுடை தவத்தால் திருவடியடைந்தேன் நைமிஷாரணியத்துடைந்தாய் என்று. ஆக எம்பெருமான் அனுகிரகித்த இந்த சரீரத்தை கொண்டு விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதம் என்கிறபடி நாமும் இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமாக நன்கு அந்த எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்து அவருடைய அனுகிரகத்தை பெறுவோம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.
कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।